இங்க ஒரு சின்ன பையன் காட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாம ஒரு அட்டைப்பூச்சி ஒண்ணு அவன் கையில ஒட்டிக்குது. இதை பார்த்து அவன் பயந்து போயிட்டு உடனே அந்த அட்டைப்பூச்சியை பிச்சு போட்டுறான். அப்படி பிச்சு போட்டுட்டு பார்த்தா அது ஒட்டி இருந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே இவன் கண்ணு மூஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா வீங்கி போய் சாகர நிலைமைக்கு போயிடுறான். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே இவனோட அப்பா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல உட்காந்துட்டு ஸ்கிரீன் மூலியமா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பரா பயப்படாத, உடனே உங்ககிட்ட இருக்கிற மெடிக்கெட் பேக் எடுத்து அதுல இருக்கிற ஆன்டிடாசின் இன்ஜெக்ஷன் எடுத்து உன் நெஞ்சில போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டவன் அவர் சொன்ன மாதிரி மெடிக்கெட் பேக் எடுத்து அதுல இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கிறான். ஆனா ரெண்டாவதா இருக்கிற அந்த ஊசியை போறதுக்குள்ள இவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிருது. அப்பா என்னோட கையை என்னால ஃபீல் பண்ணவே முடியலப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து உன் நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டவன் அவர் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் நெஞ்சில வச்சுட்டு கீழே விழுந்துறான். அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு இன்ஜெக்ட் ஆயிருது. அப்படி ஆனதும் அடுத்த நிமிஷமே இவன் அங்கேயே மயங்கி போயிடுறான். எழுந்துக்கவே இல்ல. இவரும் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இவன் எழுந்துக்கவே இல்ல. ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருக்கான். அது இல்லாம இவனோட பாடி டெம்பரேச்சர் வேற அப்படியே குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான். இவரும் இங்க இருந்துட்டு டே உனக்கு ஒண்ணும் இல்லடா, எழுந்துடுறா, உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இவன் எழுந்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே கண்ணை முழிச்சுக்கிறான். அப்படி கண்ணை முழிச்சவன் அதுக்கப்புறம் அவனோட அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே காட்டுக்குள்ள ஃபர்தரா போறான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல இவனோட அப்பா வந்துட்டு டே அங்கேயே அப்படியே நில்லு, அந்த இடத்துல உன்னை தவிர வேற ஏதோ ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டவன் உடனே பயந்து போயிடுறான். உடனே வெப்பனெல்லாம் எடுத்துட்டு என்னப்பா அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயத்தோட பார்க்க அப்போ இவனுக்கு மேல இவனோட அப்பா வந்துட்டு டே அது உன்னை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு, நீ வெப்பனோட அலர்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹைப் ஏத்த அப்புறம் கடைசியா பார்த்தா அது ஒரு குரங்கு. யோ இப்படி பயத்தை ஏத்தி விட்டியா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது அப்ப அவனோட அப்பா வந்துட்டு இங்க பாரா அது பபூன் வகை குரங்கு, அது கொஞ்சம் அக்ரெசிவ், நீ எதுவுமே பண்ணாம அப்படியே அங்கேயே நில்லு, கொஞ்ச நேரத்திலே அது அங்கிருந்து போயிடும் அப்படின்னு இவர் சொல்ல. ஆனா இதை கேட்காம இவன் என்ன பண்றானா ஒரு கல் எடுத்து அந்த குரங்கு அடிச்சிருவானா. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அந்த குரங்கு வந்துட்டு மொத்த கூட்டத்தையும் கூட்டிடுது. அடுத்த நிமிஷமே ஏகப்பட்ட குரங்கு வந்து இவனை சுத்து போட்டுருது. இவன் பயந்து போயிட்டு அப்பா இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க இப்ப கேளு மாட்டிக்கிட்டுடா மவனே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அவ்வளவுதான், இவன் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான்.